ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீன்ஸ் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கின பிறகு பொடியை கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துருங்க. பீன்ஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா பீன்ஸ் வேகட்டும். பீன்ஸ் வெந்த பிறகு பூண்டு உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் தட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா தண்ணியெலாம் வற்றின பிறகு இந்த துவரம் பருப்பை சேர்த்து நல்லா கிளறி இறக்கிடுங்க. சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.